வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்டத்தட்ட 258 வருஷங்கள் இருந்தது. இதை வியாபார நோக்கத்துக்காக 1600 ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கம்பெனியை அவங்க 1858 அதாவது 258 வருஷத்துக்கு அப்புறம் மூடிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்த முதல் இங்கிலீஷ்மேன் யாருன்னு நம்ம நினைக்கிறோன்னா ஃபாதர் தாமஸ் டிவிட்ஸ் தான். இவர் ஜெசஸ் காலேஜோடைய ஹெட்டாக கோவாவில் 1579 இங்கே வந்தார். இந்தியாவுக்கு வந்த ஃபாதர் தாமஸ் டிவிட்ஸஸ் நிறைய கடிதங்களை இந்தியாவை பற்றி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். அந்த கடிதங்கள் எப்படின்னா, இங்கிலாண்ட்லேயே நம்ம வியாபாரம் செய்யணுன்னா அதுக்கு சிறந்த இடம் இந்தியா தான்ற ஒரு எண்ணத்தை அங்கே உருவாக்குச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, 1585 2 இங்கிலீஷ் வியாபாரிகள் ரால்ஃப் ஃபிட்ச் அப்புறம் வில்லியம் லீட்ஸ் அவங்க ஃபத்திக்பூர் சிக்ரி, அப்போ அக்பர் தான் முகல் எம்பரராக இருந்தார். அவருடைய கேபிட்டல் தான் ஃபத்திக்பூர் சிக்ரி. அங்கே அக்பர் கிட்ட நாங்கள் இந்த இடத்துல வியாபாரம் செய்யணும் அப்படின்றதுல ஆரம்பித்தாங்க. 1600 குயின் எலிசபெத் ராயல் சார்ட்டர்னால் பண உதவி செஞ்சு அதுக்கு வேண்டிய பொருளாதார வசதி மாத்திரம் இல்லாமல் அரசாங்கத்து மூலமாக என்னென்னலாம் பெர்மிஷன்ஸ் வேணும், என்னென்னலாம் வசதி வாய்ப்புகள் வேணும், எத்தனை கப்பல் வேணும், கப்பல் நிற்கிறதுக்கான இடம், என்னென்ன வியாபார தொடர்புகள் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்குறது தான் ராயல் சார்ட்டர். அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றத ஆரம்பித்து கொடுத்தாங்க. 8 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வியாபாரிகள்லாம் அவங்களோட முதல் வியாபார சந்தையாக சூரத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மொத்த ஷேர் ஹோல்டர்ஸே 125 பேர் தான். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 70,000 பவுண்ட்ஸை அந்த வியாபாரத்தில் முதலீடு செஞ்சுருந்தாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க இங்கிலாண்டில் இருக்கிற வியாபாரிங்க கையிலேருந்தெல்லாம் அந்த யாரெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவில் அதை விற்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்கே போய் அதையும் விற்பாங்க. இந்த பணத்தில் வர லாபத்தை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பிரிச்சுப்பாங்க. சில சமயத்தில் 50% லாபம்லாம் வந்ததாக கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தது. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தவிர அது ஆரம்பித்த உடனே மற்ற நாடுகள்லேருந்தும் வியாபாரிகள் இந்தியாவுக்கு, ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதார வசதி இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் தெரிஞ்சதுனால நிறைய பேர் இங்கே வந்தாங்க. அதனால் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய ட்ரேட் சென்டர்ஸை இந்தியா முழுக்க அமைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1640 சாந்தோமில் அந்த இடம் அப்போது போர்ச்சுகீஸ் கிட்டே இருந்தது. அதை வாடகைக்கு ராஜா ஆஃப் சத்திரகிரி ராஜா கிட்டேருந்து அவங்க வாடகைக்கு வாங்கிட்டாங்க. இந்த இடத்துல ஃப்ரான்சிஸ் டே நிறையா பில்டிங்ஸு அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கோட்டையும் கட்டினார். அதான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை. இதை அப்போது பேட்ரன் செயின்ட் இங்கிலாண்டில் இருந்தவரோட பேரை வச்சு தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இதுதான் மெட்ராஸ் பிரசிடென்சியோட தொடக்கம்னு சொல்லலாம். மெட்ராஸ்ன்ற பேர் போர்ச்சுகீஸில் தான் வந்தது. அதாவது மதர் டி டியாஸ்ன்றது தான். இதுக்கு அர்த்தம் மதர் ஆஃப் காட், அதாவது கடவுளுடைய தாய் அப்படின்றது தான் அர்த்தம். அதுதான் மெட்ராஸு. இப்போ பாம்பே எப்படி ஆரம்பித்ததுன்னா, பாம்பே பார்த்திங்கன்னா ஒரு சதுப்பு நிலமாக தான் இருந்தது. இதுவும் போர்ச்சுகீஸ் கையில் தான் இருந்தது. 1661 இது ஒரு வரதட்சணையாக சார்ல்ஸ் செகண்ட் கேத்ரின் ஆஃப் பிரெகன்ஸாவை திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய தந்தை அவர் கொடுத்தாங்க. அது வெறும் சதுப்பு நிலம், அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லாததுனால சார்ல்ஸ் செகண்ட் என்ன பண்ணாருன்னா, இதை இந்த இடத்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வாடகை கொடுத்துருந்தாரு. அதுவும் என்னென்னா வருஷத்துக்கே 10 பவுண்ட்ஸ் தான் வாடகை. அப்போது முதல் கவர்னர் இருந்தவர் ஜெரால்டு ஆகர்ன்றவர். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்த ஒரு அழகான இடமா, நல்ல கட்டுமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு டவுனாக, நேச்சுரல் ஹார்பர், ஏன்னா கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா, அதெல்லாம் வச்சு அதை பண்ணதுனால இப்போது ட்ரேடிங் ஃபேக்ட்ரி சூரத்தில் இருந்ததெல்லாம் அப்படியே பாம்பேக்கு குடிபெயர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் பிரசிடென்சி ஆஃப் பாம்பேயோட தொடக்கம். 1690 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஏஜென்டான ஜாப் சர்னாக் கல்கட்டா, அதாவது கல்கட்டாவில் ஒரு ஃபோர்ட் கட்டினார். அந்த ஃபோர்ட்டுக்கு ஃபோர்ட் வில்லியம்னு வச்சார். ஏன்னா அது கிங் வில்லியம் III அவருடைய பேரை வச்சு அதை ஆரம்பித்தாங்க. அங்கே பெங்காலில் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு கவுன்சில் கீழே இருந்தது. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபோர்ட் வில்லியம்ஸில் இருந்தது. இப்படி தான் பிரசிடென்சி ஆஃப் பெங்காலும் ஆரம்பிச்சது.
இந்த காலகட்டத்தில் தான் வந்து முகல் எம்பையர் அதோடைய அதிகாரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டே வந்தது. இதை வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராஜாங்களுடைய விஷயங்களையும் வந்து தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிரிட்டனுக்கு இருந்த ஒரே ஈக்குவலான எதிரின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு மட்டும்தான். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த கிரேட் லீடர் இந்தியாவில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸு. அவருக்கு ஈக்குவலாக இங்கிலாந்துலேருந்து வந்தவர் வந்து ராபர்ட் கிளைவ். ஏதாவது ஒரு 2 நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு தகராறோ ஒரு சண்டையோ வந்ததுன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் சேர்ந்து அந்த சண்டையில் அவங்க ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது யார் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாடாக இருக்குது, நவாப் ஆஃப் கர்நாடகாவாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போர் மாதிரி வரும்போது இங்கிலாந்து ஒரு பக்கமும் பிரிட்டன் ஒரு பக்கமும் வந்து ஆதரவு கொடுக்கும். இந்த மாதிரி 3 கர்நாடிக் வார்ஸில் பிரிட்டன் வந்து ஜெயிச்சு சவுத் இந்தியாவில் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத வெளிப்படுத்துச்சு. அதே மாதிரி ஃப்ரெஞ்சை வந்து சவுத்தில் வந்து தோக்கடித்த கிளைவ் அதுக்கப்புறம் வந்து பெங்கால்லையும் போய் அதோடைய விவரங்களெல்லாம் தலையிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நவாப் ஆஃப் பெங்காலை வந்து அவர் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசேயில் வந்து தோக்கடிச்சிட்டு, இது நடந்தது ஜூன் 1757. அவர் வந்து பிரிட்டிஷ் பவர் வந்து இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்ததுனால பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் ஆஃப் பிளாசேன்ற பட்டமும் அவர் கொடுத்தாங்க. ஆனால் என்ன தான் அவங்க பண்ணாலும் அவர் திரும்பி இங்கிலாந்து போன உடனே 1767 அவர் இங்கே பண்ண சில வேலைகள்லாம் வந்து அங்கே வந்து கேள்வி கேட்கப்பட்டது. ஏன்னா நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு, நிறைய பணத்தை வந்து தவறான வழியில் ஈட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அவர் மேலே கேள்வி கேட்டு, நீ வந்து கரப்டடாக இருக்க, நீ வந்து நிறைய பேர் மேலே வந்து தேவையில்லாத தாக்குதலாம் நடத்தியிருக்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே போட ஆரம்பிச்சது. அதுக்கு அவர் எவ்வளோ தான் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாலும் பின்னாடி 1774 அவர் 50 வயசு ஆகும் போதே தற்கொலை பண்ணி இறந்துட்டார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் நிறைய இடங்களை வந்து தன்னுடைய தாக்கிட்டே இருந்தது. இதை பற்றின ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டே இருந்தது. இந்த மாதிரி அவங்க தவறாலாம் நிறைய விஷயங்களை செய்கிறாங்கன்றது. அதனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு 1773 வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்காலே வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸை பார்த்துக்கணும். அவருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெம்பர்ஸையும் வந்து கவுன்சிலில் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் 3 ஜட்ஜஸோடைய அப்பாயிண்ட் ஆகி அவங்க வந்து எல்லாம் கிரிமினல் கேசஸ்லாம் பார்க்குற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செஞ்சாங்க. இந்த டைரக்டர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணோன்னா அந்த பார்லிமெண்ட்டில் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்க கொடுக்கணும். ஆனால் யாருமே அது ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணாதனால இந்த ஆக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு 1784 பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விவரங்களும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, அதில் 3 சீனியர் டைரக்டர்ஸ், இவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது இவங்க எல்லாமே வந்து ராணி கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து உண்மையில் பார்த்திங்கன்னா எல்லா பவருமே அந்த பிரசிடென்ட் ஆஃப் போர்டு கையில் தான் இருந்தது. கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா வேறு வழியிலலாம் இந்தியாவிலேருந்து இடங்களை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடங்களை வந்து போர் செஞ்சு கைப்பற்றினாங்க. சில பேரோட வந்து பேச்சுவார்த்தை மூலமாக சில உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த நாட்டை கையடப்படுத்தினாங்க. சில பேரோட சப்சிடி அலையன்சஸ்லாம் வச்சு அந்த நேட்டிவ் ரூலர்ஸு அப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்த அந்த ஸ்டேட்ஸு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ஒவ்வொரு இடமா வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கைக்குள்ளே போட்டுருந்தாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பார்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பர்மா, நேபாளி அவங்க செஞ்சாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி அதிகாரத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த இந்தியன்ஸ் ஹைதர் அலி அவருடைய மகனான திப்பு சுல்தானோடலாம் போர் புரிஞ்சாங்க. 3 போர் அவங்களோட புரிய வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தாவை முழுசாக அவங்க கைப்பற்றிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கம்பெனியை வந்து பவர்ஃபுல்லான சீக் லீடரான ரஞ்சித் சிங்கோட ஒரு உடன்படிக்கையும் போட்டுட்டாங்க. ரஞ்சித் சிங்கை வந்து லயன் ஆஃப் பஞ்சாப், அதாவது பஞ்சாப் சிங்கம்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவருடைய இறப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சீக் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க பிரிட்டனோடைய டெரிட்டரி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி நிறைய அலையன்ஸ் மூலமாக நேட்டிவ் ரூலர்ஸ், அதாவது ராஜா ஆஃப் மைசூர், நிசாம் ஆஃப் ஹைதராபாடு, நவாப் ஆஃப் ஊத், அந்த மாதிரி நிறைய பேர்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து அவங்க நிலத்தை வந்து கைப்பகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா லார்ட் வெஸ்லி வந்து பிரிட்டிஷ் பவரை வந்து நல்லாவே வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த சப்சிடி சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒரு வருஷம் வருஷம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பிரிட்டன் கையில் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா அவங்களுடைய படைபலம் வந்து இவங்களை யாரோ தாக்க வந்தாலும் உள்நாட்டில் ஏதாவது குழப்பம் வந்தாலும் அவங்க வந்து இவங்க வாங்குகிற வருஷம் வருஷம் வாங்குகிற பணத்துக்கு வேண்டிய மாதிரி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவாங்க. அவங்க வந்து அந்த ஆட்சியை அவங்க வந்து தொடர்ந்துருக்கலாம் அப்படின்றது தான் இது. இப்போ ராபர்ட் கிளைவ்லேருந்து ஆரம்பித்து நிறைய இங்கிலீஷ்மேன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ், ஆர்த்தர் வெஸ்லி, லார்ட் ஹேஸ்டிங்ஸ், வில்லியம் பென்டிக், அப்புறம் லார்ட் டல்ஹவுசி. சில பேர்லாம் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய கொள்ளடிச்சுன்னு போனாங்க, தவறுகள் நிறைய செஞ்சாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்தியாவுக்கு நல்லதும் செஞ்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வில்லியம் பென்டிக். இவர் வந்து 1828 1835 வரைக்கும் இங்கே இருந்தார். அப்போ நிறைய சமுதாய புரட்சிகளெல்லாம் ஏற்படுத்தினார். முக்கியமாக வந்து அப்போ சத்தின்னு ஒன்று இருந்தது. அது எப்படின்னா கணவர் இறந்தானா கூடவே சேர்ந்து மனைவியும் தீக்குளித்து அவங்க உயிரை மாற்றிக்கணும்னு இருந்தது. அப்போது அவர் 1828 இது தவறு, இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு விதவையான ஹிந்து பெண்ணை வந்து சக்தி அதாவது நெருப்பில் வந்து குதித்து கணவரோடு உயிரை விடணும்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம், அவங்க தண்டனைக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை இருக்குன்றதை கொண்டு வந்தார். அதை வந்து இந்தியாவில் இருந்து பல பேர் வரவேற்றாங்க, முக்கியமாக ராஜா ராம்மோகன் ராய். அதுக்கப்புறம் பென்டிக்கு தான் வந்து இந்தியன் பீனல் கோடையும் ஃப்ரேம் பண்ணார். இதுக்காகவே அவர் வந்து தாமஸ் பேவிங்டன் மெக்கேலியை லா கமிஷனில் அப்பாயிண்ட் பண்ணார். தாமஸ் பேவிங்டன் மெக்கேலி வந்து ஒரு பிரபலமான ஜூரிஸ்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்டோரியன். அவர் தான் அதோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். இந்த பீனல் கோடை வந்து அவர் 1837 டிராஃப்ட் பண்ணார். இது 1860 அடாப்ட் ஆயாச்சு. பென்டிக் இன்னொன்று செஞ்சார். என்ன பண்ணாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வியெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குற அந்த கல்வி வழி வந்து ஆங்கிலத்து மூலமாக இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணுன்றதை கொண்டு வந்தார். அப்போ டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இந்த கல்வித்துறையில் இருந்த அதிகாரிகள் நிறையா பேர் வந்து இதுக்கு 2 விதமாக வந்து இருந்தாங்க. சில பேர் வந்து சொன்னாங்க இல்லை இல்லை இப்போ இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் அண்ட் அரபிக்கே இருக்கட்டும், அதுதான் வந்து கல்வியை வந்து சொல்லித்தரத்துக்கு சிறந்த வழி, இதுதான் இந்தியாவில் பல நூறு ஆண்டுகளால் இருந்திருக்குன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை இல்லை ஆங்கிலம்னா பொதுவாக, ஏன்னா இந்தியாவில் பல மொழிகள் இருந்ததுனால உயர்கல்வின்னு வரும்போது ஆங்கிலத்தில் இருந்தோன்னா ஒரே மாதிரியான கல்வி இந்தியா முழுக்க கொடுக்கலாம் அப்படின்றது இருந்தது. ஆனால் இது வந்து விவாதமாகவே போயிட்டு இருந்ததுனால மெக்கேலா அவருடைய ரொம்ப ஃபேமஸான மினிட்ஸில் வந்து அது வந்து February 2, 1835 வந்து இங்கிலீஷ் ஏன் வந்து ஆங்கில மொழி மூலமாக வந்து ஏன் உயர்கல்வியை நம்ம வந்து மாணவர்கள் கொடுக்கணுன்றதை பேசிட்டு அப்புறம் இந்த கேள்வி வந்து அதுக்கப்புறம் வந்து நீக்கப்பட்டது. எல்லாருமே வந்து ஆங்கில வழி கல்வியை ஏற்றுக்கிட்டாங்க. மார்ச் 7, 1835 வில்லியம் பென்டிக் வந்து என்ன சொன்னாருன்னா பிரிட்டன் அவங்களுடைய முக்கியமான எண்ணம் என்னென்னா யூரோப்பியன் இலக்கியத்தையும் அவங்களுடைய அறிவியலையும் இந்தியாவில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு முடிவாக கொண்டு வந்தார். இது வந்து அங்கேருந்து வந்த மிஷனரிஸான டாக்டர் டஃப், இவர் கல்கட்டாவில் இருந்தார். டாக்டர் வில்சன், இவர் பாம்பேயில் இருந்தார். அப்புறம் டாக்டர் மில்லர், இவர் தான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட முதல் பிரின்சிபல். இவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு ஊக்கமாக இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 3 மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் 3மே வந்து லண்டன் யூனிவர்சிட்டி மாடல்லையே ஒரே வருஷத்தில் தான் 1857 திறக்கப்பட்டது. லார்ட் டல்ஹவுசி வந்து இன்னொரு கவர்னர் ஜெனரல், இவரும் நிறைய சமுதாய சீர்திருத்த முறைகளெல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதும் நிறைய செஞ்சுருக்காரு. 1853 முதல் ரயில்வே 20 மைல் தூரத்துக்கு பாம்பேலேருந்து தானாக்கு வந்து திறக்கப்பட்டது. இன்னொன்று வந்து கல்கட்டாலேருந்து ராணிகஞ்ச் கோல்ஃபீல்ட்ஸ்க்கு, அடுத்தது வந்து மெட்ராஸ் அண்ட் அரக்கோணத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரயில்வே லைன்ஸு. இதெல்லாம் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் ரூர்கேயில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் திறந்து வச்சார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2000 மைல்ஸ்க்கு நிறைய ரோட்ஸு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கட்டினார். த கிராண்ட் கேஞ்சஸ் கேனலை வந்து இதுதான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கேனலு, இதுவும் டல்ஹவுசி சமயத்தில் தான் கட்டப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் போஸ்ட் அண்ட் எலக்ட்ரிக் டெலிகிராஃப்ஸை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். இது மூலமாக வந்து கம்யூனிகேஷன் வந்து இந்த நாட்டில் வந்து நல்ல விதத்தில் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டுக்குள்ளே ஹிந்துஸ், மொகபெதியன்ஸ், அப்புறம் நிறைய அரசர்கள்லாம் வந்து
பிரிட்டிஷ் எம்பையர் எப்படி வந்து அவங்களுடைய நிலத்தெல்லாம் வந்து அபகரிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க மேலே அவங்களோட ஆதிக்கத்தை எந்த அளவுக்கு செலுத்துகிறாங்கன்றதில் ரொம்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய இந்த ரிலீஜியஸ் ஃபீலிங்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடத்துட்டாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே மாதம் 1857 மீரூட்டில் ஒரு மியூட்டனி போராட்டம் வெடிச்சது, புரட்சி போராட்டம். இதை தொடர்ந்து டெல்லி, கான்பூர், லக்னோ, சென்ட்ரல் இந்தியாவிலலாம் நிறைய கலவரங்கள் நடந்து நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இனிமேலுக்கும் பவர் கொடுத்தோன்னா அவங்க வந்து நிறைய ஆங்கிலேயர்களோட உயிரிழப்புக்கும் காரணமாக இருப்பாங்க, இங்கிலாண்டுக்கும் பேர் தான் வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நேரடியாக ராணியோடைய கண்காணிப்பிலே விட்டாங்க. குயின் விக்டோரியாவோட ப்ரொக்ளமேஷனை லார்ட் மெக்கைனிங், அப்போது அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார், அவர் அலகாபாத்தில் மே 1ஆம் தேதி 1858 படித்தார். இத்தோட வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய வியாபார தொடர்பு, எல்லா தொடர்பும் இந்தியாவோட அது வந்து அதோட நின்றுச்சு. ஆனாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் இந்தியாவில் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது இந்தியாவோட பொருட்களான இந்த ஃபைன் காட்டன், கேலிகோ கிளாத்து, அப்புறம் சில்க்கு, டீ, அப்புறம் ஸ்பைசஸில் முக்கியமாக பெப்பர், அதாவது மிளகு, இதை வந்து அவங்க வந்து குளிர்காலத்தில் வந்து மீட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும், சாப்பாட்டில் ஃப்ளேவருக்கும், ட்ரிங்க்ஸ்க்கும், அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க பிரபலமாச்சு. அப்புறம் நிறைய இங்கிலீஷ்மேன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக வேலைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்மட்ட லெவலில் தான் இருந்தாங்க, அதாவது பொருளாதார வசதியில். அதனால் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்காதா அப்படின்றதுனால தான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போனவங்க எல்லாருமே வந்து பெரும் பணக்காரங்களாக போனாங்க. ஏன்னா எல்லாமே தவறான வழியில் அவங்களோட அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி சம்பாரிச்சது தான் அதில் முக்கியமான ராபர்ட் கிளைவ். ஏன்னா அவர் வந்து கம்பெனியில் வந்து சேரும் போது ஒரு கிளர்க்காக சேர்ந்து வருஷத்துக்கு 10 பவுண்ட் சம்பளத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் அவர் திரும்பி இங்கிலாந்துக்கு போகும்போது இங்கிலாந்துலேயே ராஜாவோடைய மக்கள்லேயே பணக்கார ஒருத்தராக தான் அங்கே போனார். அப்போ எவ்வளோ பணம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாருன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து பணம் ஈட்டினவங்களெல்லாம் வந்து நவாப்ஸ் அப்படின்றத அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் சார்ல்ஸ் வில்கின்ஸ் வந்து மொழிபெயர்த்தார். வில்லியம் ஜோன்ஸ்ன்றவர் காளிதாசா எழுதின சகுந்தலாவை வந்து மொழிபெயர்த்தார். அதே சமயத்தில் இந்தியாவில் இருந்த பெரிய அறிஞர்கள், அதாவது ராஜா ராம்மோகன் ராய் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மதம் மாறல, ஆனால் வந்து கிறிஸ்டியானிட்ட பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜா ராம்மோகன் ராய் 1820 வந்து த பர்சிப்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்றதை எழுதினார். அதை படித்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஆழமாக பைபிளை படிச்சிருக்காருன்றது நமக்கே புரியும். அதே மாதிரி இந்திய சொற்களான பேனியன், பங்களோ, ஜங்கல், ஸ்வராஜ் இதெல்லாம் வந்து ஆங்கில சொற்களாக உருமாறுச்சு. அதே சமயத்தில் ஆங்கிலத்தோடைய தாக்கமும் இந்திய மொழிகள் மேலே பயங்கரமாக இருந்தது. இன்னைய வரைக்கும் கூட வந்து நம்ம சொல்லலாம், நிறையா இந்தியன்ஸால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க தாய்மொழியில் வந்து ஆங்கில கலப்பில்லாமல் சொல்ல முடியாத அளவுக்கு இங்கிலீஷ் வந்து மக்களிடையே வந்து அமைஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.